ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து லகர வேறுபாடு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண எல்லா வீடியோஸும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த டாப்பிக்கு வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி கொடுத்துருவாங்க. இலை இலை இலை. ஸோ இந்த லா இருக்கு இல்லையா, ஸோ இந்த லை வந்தால் என்ன வரணும், இந்த லை வந்தால் என்ன வரணும், இந்த லை வந்தால் என்ன வரணும் அப்படின்னு தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் வந்து ஏதாச்சும் ஒரு 2 கொடுத்துருவாங்க. இலை இலை இதுக்கான சரியான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த இலைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா முற்றிய தளிர். இந்த இலைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெலிதல். சரிங்களா? இந்த இலைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நூல். நம்ம சேனலில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 to 40% வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்லேயே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். நம்மளுடைய சேனலையும் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் உழவு. ஸோ உழவுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிதல். சரிங்களா? இந்த உழவுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேவுப்பார், ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா உளவாளிகள். ஸோ அவங்கள தான் வந்து இந்த உழவு வந்து சொல்லுவாங்க, வேவு பார்க்குறது. இந்த உழவுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய தொழில், பயிர் தொழிலை வந்து சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் உலை. உலைனா வந்து கொதிகலன். இந்த உலைனா வந்து சோறு. இந்த உலைனா வந்து மானு. அடுத்து பாருங்கள் எள். எள்ளுன்னா வந்து சூரியனு. இந்த எள்ளுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் ஊற்று, நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள் ஒளி. இந்த ஒளின்னா வந்து சத்தம். இந்த ஒளின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம். இந்த ஒளின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீக்கு, அவனை ஒளிச்சிரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அடுத்து பாருங்கள் களி. களின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு. களின்னா இந்த களியும் வந்தால் மகிழ்ச்சி. இந்த களின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல், தடி, மிகுதி. இந்த 3 பொருளும் வரும், நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் கலை. கலைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்தை. நல்லா கலை தெரிஞ்சு வச்சுருக்கான், வித்தை தெரிஞ்சு வச்சுருக்கான், அதை வந்து மீன் பண்ணணும். கலைன்னா வித்தை, கல்வி ரெண்டுமே வந்து சொல்லுவாங்க. இந்த கலைனா வந்து நீக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கலைனா நம்ம வயல்லலாம் வந்து கலை வந்துருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து சொல்லுவாங்க. இந்த கலை வந்து அது மீன் பண்ணும். அடுத்து பாருங்கள் கலை. இந்த கலைன்னா மூங்கில், கரும்பு. அடுத்து பாருங்கள் கிழவி. கிழவினா வந்து சொல்லு. இந்த கிழவினா வந்து முதியவர். அடுத்து பாருங்கள் கிளி. இந்த கிளினா வந்து அச்சம். இந்த கிளினா வந்து பறவை. இந்த கிளினா கோடு கிழித்தல். சரிங்களா? அடுத்து பாருங்கள் குளவி. இந்த குளவி வந்து வண்டினம். இந்த குளவின்னா அம்மின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் குளம். இந்த குளம்னா வந்து இனம். குளம். இந்த குளம்னா வந்து நீர்நிலை. அடுத்து பாருங்கள் குழின்னா வந்து குளித்தல். இந்த குழின்னா பள்ளம். அடுத்து பாருங்கள் சூழ். சூழ்னா வந்து கர்ப்பம். இந்த சூழ்னா வந்து சபதம். இந்த சூழ்னா வந்து சுற்றி கொள்ளுதல். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் வந்து அடிஷ்னல் கொஷின்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து பாருங்கள் தாள். இந்த தாள்னா வந்து நாக்கு. இந்த தாள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவடி. இந்த தாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாழ்பால். அடுத்து பாருங்கள் தாலி. இந்த தாலின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குழம்பு தாளித்தல். இந்த தாலினா வந்து குடம். இந்த தாலின்னா என்னென்னா இப்போ மேரேஜ் பண்ணுறோம் இல்லையா, தாலி கட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தாலி தான் வந்து இந்த தாலி. அடுத்து பாருங்கள் நலிவு. நலிவுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய். இந்த நலிவுன்னா வந்து செறிவு. அடுத்து பாருங்கள் மால். மால்னால் வந்து திருமால் குறிக்கும், ப்ளஸ் வந்து பெருமை. 2 பொருளும் வரும். அடுத்து பாருங்கள் மால். இந்த மால்னால் வந்து இறக்கிறது. அடுத்து பாருங்கள் வலி. வலினா வந்து இது வந்து நம்ம உடல் வலி. இந்த வலினா வந்து காற்று. இந்த வலினா வந்து பாதை. அடுத்து பாருங்கள் வளம். வளம்னா வந்து திசை. இந்த வளம்னா வந்து செல்வம். அடுத்து பாருங்கள்
வலை, இந்த வலைனா வந்து மீன்பிடி வலை, இந்த வலைனா வந்து பொந்து வளையல். ரெண்டுத்தையுமே மீன் பண்ணோம். அடுத்து பாருங்கள் வால். வால்னால் பார்த்திங்கன்னா விலங்கின் உறுப்பு. இந்த வால்னா பார்த்திங்கன்னா கருவி. இந்த வால்னா வந்து நம்ம உயிரோடு வால் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பாருங்கள் வாழை. இந்த வாழைனா வந்து இளம் பெண்ணு. இந்த வாழைனா வந்து மீன் வகை. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டாப்பிக்கில். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது வந்து மற்றவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.